நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டே மளிகை செலவுலலாம் மளிகை பொருட்கள்லாம் நான் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கல்பனா வந்து திடீர்னு என்ன கைய புடிச்சு அதெல்லாம் வாங்கி வச்சு கூட்டிட்டு போன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகபவன். என்னாச்சு திடீர்னு முருகபவனுக்கு கூட்டு வந்திருக்க? வீட்லயே டிஃபன் பண்றேன்னு சொன்னா, "வேண்டாம் வேண்டாம்மா எனக்கு ப்ராஜெக்ட் சேலரி கிரெடிட் ஆயிருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. என்னடா இது நம்ம புள்ள வந்து நாம வாங்கி குடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்க்குற காலம் போய், என் பொண்ணு வந்து என்ன சாப்பிட வச்சு அழகு பார்க்குற காலம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு, மனசுக்கு நான் ரொம்ப நிறைவா, சந்தோஷமா, ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். எனக்கு பசியும் இல்ல. இருந்தாலும் என் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்களேன்றதுக்காக நான் 2 இட்லி நான் சாப்பிட்டேன். கல்பனா வந்து கீ ரோஸ்ட் சாப்பிட்டாங்க. அந்த இட்லிக்கு குடுக்குற அந்த சட்னி இருக்கு பாருங்க, அதில எனக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாமே குடுத்தாங்க. கல்பனாவுக்கும் சேம் அதே குடுத்தாங்க. ஆனா நெய் ரோஸ்ட்டு ரொம்ப நெய் ஊத்தி நல்லா பிளெயினா தொப்பி மாரி குடுத்துருந்தாங்க. சின்ன வயசுலலாம் நாங்க வந்து கௌரி சங்கர்னு ஒரு ஹோட்டலுக்கு போவோம். நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்தில. எங்க அப்பா, அம்மா கூட்டு போவோம். இப்படி தான் தோசைய வந்து சுருட்டி இப்படி தொப்பி மாரி குடுப்பாங்க. அந்த நினைவெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகேன்ட்டு கல்பனா சாப்பிட்டுட்டு இப்போலாம் கொஞ்சம் இந்த டீ, காஃபிக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. கல்பனா லெமன் டீ குடிச்சாங்க. குடிச்சிட்டு மொத்தமா ரூ. 181 பில் வந்தது. என் வயிறு நெறஞ்சதோ இல்லையோ, என் மனசு ரொம்ப நெறஞ்சிருச்சுங்க. ஓகேங்க. பாய்.